Hi friends, welcome to my channel. ஸோ இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு 8 o'clock 7:30 போல தான் இருந்தேன். ஸோ நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஒர்க்கிங் உமன் தான். ஸோ சமைச்சிட்டு சீக்கிரம் நானும் கிளம்பணும் வேலைக்கு. எனக்கு 9 to 9:30 நான் என்னோட ஒர்க்கில் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆம், கிளம்புனேன். ஸோ காலையில தான் எழுந்துச்சு டோர் ஓப்பன் பண்ணும்போது கிளைமேட் இப்படி தான் இருந்தது. கிளைமேட் இப்படி தான் இருந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும். அண்ட் எப்படி சொல்றது, கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது இந்த மந்த் வந்து ரொம்ப பனி பெய்ஞ்சு ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னாக்கா ரசம், அப்புறம் சாதம், அதுக்கப்புறம் வந்து வேற உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். எல்லா பொருளும் இங்க இருக்கு. நான் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி ரசம் தான் வைக்க போறேன். அதனால 5 தக்காளி, ஒரு லெமன் சைஸ்ல புளி வந்து எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். ஸோ கொத்தமல்லி இல்லாம ரசமா கொத்தமல்லி தழைக்குண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இருந்தாலும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரசம் பொடி நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், கடுகு, தாளிப்பு கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, உப்பு, அப்புறம் எண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு இன்கிரீடியன்ட் நான் மறந்துட்டேன், பெருங்காயத்தூள். இதுதான் மெயின். ஸோ பெருங்காயத்தூள் இது எப்படி செய்ய போறேனாக்கா இதுல இடிச்சுதான் நான் எப்பயுமே செய்வேன். ஸோ இதுல வந்து நம்ம இதுல வந்து ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு அதை நல்லா நம்ம இடிச்சுக்கலாம். இதுல இடிச்சு வச்சப்ப அது ஒரு டேஸ்ட் தரும். மிக்சில எல்லாம் அரைச்சு வச்சோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட் தரும். ஸோ நமக்கு எங்க வீட்டுல எப்பயுமே வந்து இந்த மாதிரி செய்யறது தான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற நெக்ஸ்ட் வந்து நம்ம மிளகு சேர்த்து இடிக்க போறோம். மிளகு வந்து ஜீரகத்தை விட கம்மியா தான் நம்ம சேர்க்கணும். இதையும் நல்லா இடிச்சு இந்த மாதிரி ஃபைன் தூளா வந்து இந்த மாதிரி நம்ம இடிச்சுக்கணும். இது கூட வந்து தோல் இருக்காத பூண்டு பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பல் பூண்டு, பெரிய பல்லு இருக்கு அந்த பூண்டு நான் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து தோலோட நம்ம இடிச்சுக்கலாம். இடிச்சு செய்யறதுலயும் நம்மளுக்கு ஒரு தனி டேஸ்ட் தான். ஸோ இது கூட அந்த 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்தா போதும். ஸோ இது அப்படியே நம்ம ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு இப்ப தக்காளி வந்து நம்ம நான் எப்பவுமே கையில தான் பண்ணுவேன்.
ஸோ தக்காளி வந்து நம்ம கையில வந்து கரைஞ்சிக்கலாம். தக்காளி ரசம்ன்றது சிம்பிள் தான். ஸோ ஒருத்தரும் ஒரு டேஸ்ட்ல வைப்பாங்க. ஸோ நான் வச்ச டேஸ்ட் வந்து எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். ஆஹ் அதனால சிம்பிளா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணா அது ஒரு ஹாப்பினஸ் தானே, அதனாலதான் நான் ஷேர் பண்றேன். என்னடா எல்லாரும் வைக்கிற ரசம் சிக்கன் அந்த மாதிரியே போடுறாங்கன்ட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி ஷேர் பண்ணணும்னு கேட்டீங்கனாலும் நம்ம அதை ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கையில பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கணும். அப்பதான் வந்து ரசம் வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். தக்காளி பிளஸ் அந்த புளி சேர்த்து நம்ம இது பண்ணும் போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்க, நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ இது கூட வந்து மல்லித்தழை கொஞ்சம் போட்டு நம்ம கலந்துக்கலாம். நான் ஏன் இப்ப போடுறாங்கக்கா, இந்த மல்லித்தழையில இருந்து அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம போட்டு பிணைஞ்சாதான் வந்து அந்த ரசத்துக்கு வந்து அந்த டேஸ்ட், அந்த ஃபிளேவர், அந்த ஸ்மெல்லு எல்லாமே கொடுக்கும். அந்த கடைசியில போட்டோம்னாக்கா அது அவ்வளவுக்கு கொடுக்காது. ஸோ வந்து நான் இப்ப இதுல கொஞ்சம் இப்ப போட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில நம்ம தாளிச்ச பிறகு அப்ப கொஞ்சம் போடுவேன் அந்த மாதிரி. ஸோ இப்ப நம்ம இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல வச்ச புளியை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். புளிப்பெல்லாம் உங்க தேவைக்கு இருப்பதான். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப புளிப்பாம எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து புளிப்பு கம்மியா எடுத்துப்பாங்க. சில பேர் புளிப்பு இல்லாம கூட ரசத்தை சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ ரசம்னாலே வந்து ஒரு புளிப்பு தான். ஸோ அது வந்து மீடியமா இருந்தா அது எந்த அளவுக்குமே வந்து உங்க உடம்புக்கு நல்லதுதான். ஸோ இந்த தேவைக்கு ஏற்ப புளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சொம்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த தண்ணியில நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி இதுல புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்ப புளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பொடி, ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் ரசப்பொடி. ஸோ இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இதோட மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே ஸ்டவ்ல வைப்பேன். ஸோ பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா, கொஞ்சம் தண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டவ்ல வைக்க போறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே எடுத்து நான் வச்சுட்டு, தெரியும் இல்லையா, நம்ம ரசத்தை எப்பயுமே கொதிக்க விட மாட்டோம். கொதிச்சா நல்லா இருக்காது. அப்ப வந்து இது அந்த நுரை அந்த அந்த டயத்துல வந்து நாம வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரசத்தை நம்ம குக் பண்ணி விடணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதோட இப்போ பார்த்தீங்களா, லைட்டாக இந்த நுரை வந்து எரியுதா. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அந்த இதுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுரெல்லாம் தெரியுதுங்களா, அது பாருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் அந்த மாதிரி வரப்ப நாம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன். அதுல வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஹீட் ஆகணும். இது ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிற சத்தம் கேட்கும் போது கடுகு பொரியிற சத்தம் கேட்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வரமிளகா, இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த ரசத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி. தக்காளி ரசம் ரெடி. கொஞ்சம் புதினாவும் மேலே சும்மா ஒரு கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாடு கூட ஏதாச்சும் பொரியல் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் ரசம் பிடிக்கும்ன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.